ஹாய்! இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு 2025ல் நடந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பாட்னி தனியாக வரும், ஜுவாலஜி தனியாக வரும். பாட்னி 35 மார்க்குக்கும் ஜுவாலஜி 35 மார்க்குக்கும் வரும். அதில் நீங்கள் டோட்டலாக 16 எடுத்தால் பாஸ் ஆகிடலாம். அதுக்கு நீங்கள் 1 மார்க் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். எல்லாம் புக் பேக்லேருந்தே தான் வரும், நல்லா சொல்ல முடியாது. ஒரு 2ன்னா புக் எண்ட்லேருந்து வந்துடும். அதனால் நீங்கள் எதுனா கொஞ்சம் படித்து தான் ஆகணும், பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க. நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும், நான் ஒரு 70க்கு ஒரு 40 to 50 எடுக்கணும்னா புக் பேக்கு படித்தா போதும் கொஸ்டின் ஆன்சர். இதே நான் ஃபுல் மார்க் அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க்கு குறைஞ்சா பரவாயில்ல, மிச்சப்படி எல்லா மார்க்கும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் புக் பேக்கும் பார்க்கணும். சரி வாங்க, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போகலாம். மொத்தம் 8 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து 4 எழுதணும். இந்த கொஸ்டின் பேப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர். இதை இந்த எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸு. ஓகே, சாரி. மென்ஷன் டு கேரக்டர் ஷேர்டு பை ஜிம்னோஸ்பிம் அண்ட் ஆஞ்சியோஸ்பிம். வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான் இது. நீங்கள் 9th கொஷின் படிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் லேப்ஸ் தி 10th கொஷின் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரூட்ஸை வரைஞ்சிட்டு அதோட பார்ட்ஸு குறிக்க சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை எக்ஸாமில் வந்துடுச்சு தெரியுமா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் வந்து என்பிகே ஃபெர்டிலைசேஷன், இது படிக்கலையானாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் டைலோசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, அதாவது ஒரு டைகாட் ரூட்டில் தான் அதை பண்ண முடியும். டைலோசிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோனாமியல் நாமன் கல்ச்சரல்னாலே இம்பார்ட்டன்ட் தான். ஜுவாலஜிலையும் ஒரு நாமன் கல்ச்சரல் கொஸ்டின் இருக்குது, அதையும் படிச்சுக்கிங்க. அது 5 மார்க்கில் வரும். இது 2 மார்க்கில் கேட்டிருக்கான். இது வந்து பாட்னிலேருந்து கேட்டிருக்கான். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதில் இந்த 4 கொஸ்டினை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, உங்கள் எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரச்சஸ்க்கும் ஃபைபருக்கும் உள்ள டிஃப்ரெண்டேஷன் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து 14th கொஸ்டின் வந்து புக்கு இன்லேருந்து தான் கேட்டுருப்பான். ஏன்னா இது சாரி 2 மார்க்கில் கம்பல்சரி கிடையாது, 3 மார்க்கில் தான் கம்பல்சரி. இந்த கொஸ்டின் வந்து புக் இன்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரினாலே அதிகபட்சம் புக்கு இன்லேருந்து தான் கேட்பாங்க. இப்போ நான் சொல்லணுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த கொஸ்டின்னா, ரைட் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் சாப் வுட் அண்டு ஹார்ட் வுட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிவ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கோபாஸ், இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸோடைய 3 ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 மார்க்குன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 5 மார்க்கும் படிச்சுக்குங்க. ஏன்னா இதுலேருந்து படித்தாலே எப்படியோ இதுலேருந்து ஒரு 2 கேட்டுருவான், இல்லைன்னா 1ன்னா கேட்டுருவான். ஒரு 5 மார்க்குன்னா அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் 4 5 மார்க்கையும் படிச்சுக்குங்க. முக்கியமாக 5th யூனிட்டில் அந்த ஃப்ளவர் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒரு 3 கொஸ்டின் வரும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், 5 மார்க். அதை மறக்காத படிச்சுக்குங்க. வேணும்ட்டா யூனிட் கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஜுவாலஜியில் வந்து 8 1 மார்க் வரும். அந்த 1 மார்க்கெல்லாம் நீங்கள் படிச்சதே வந்தால் கூட நீங்கள் 14 கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஸ்டினும் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 19th கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சாரி, 19th question also important. At the same time, bloods in ஃப்ராகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். பிரெயின் லேபஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் டேப்லெட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு இது பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லைன்றது வந்து எதுனா 14th கொஸ்டினும் அண்டு 10th இம்பார்ட்டன்ட் தான். 14th மட்டும் வேண்டாம், மீதி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் 3 டைப்ஸ் ஆஃப் salivary gland. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 3 டைப்ஸ் ஆஃப் salivary gland ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இன்செக்ட். கிவ் தி எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக் இன்செக்ட். இன்செக்டோடைய எக்கனாமிக்கல் யூசஸை மென்ஷன் பண்ணணும். இதுவும் ஈஸி தான். நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு படித்தாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ். இது படிக்காத எக்ஸாமுக்கு போகிறது வேஸ்ட் தான். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரா அண்டு நெட் லேபிள்டு டயக்ராம் ஆஃப் நியூரான். இந்த கொஸ்டின் 10th ஆல்ரெடி நீங்கள் படிச்சது தான். 10th படிக்கலன்னு சொல்கிறாதீங்க உடனே, 10th படிச்சது தான், அதனால் இதையும் எழுதிக்கோங்க. ரிப்போன் தட் ஃபார்ம் தி ரிப் கேட்ச். இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அதே சமயத்தில் ஈஸியாக தான், ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் இருக்கும். அதுவும் சின்ன சின்ன பாயிண்ட் தான். இதெல்லாம் ஈஸியாக படிச்சுக்குங்க. இது 3 மார்க்கில் கேட்குறதெல்லாம் பெரிய விஷயம், மறக்காத இதை படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 20th வந்து பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கெலட்டல் மசில் வந்து இம்பார்ட்டன்ட். தலமஸ் கிளாண்ட் வித் டயக்ராம் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அவள்தான், இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டும் நீங்கள் படிச்சுக்கிறதுனா படிச்சுக்கலாம், எக்ஸாமில் கேட்க வேணும்னா யூஸ் ஆகும். அவள்தான் நான் சொல்ல வந்தது. எல்லோரும் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு மறக்காத ஒரு உங்கள் கமெண்ட்ஸ் எதுனா டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.